ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கிராக்லோ ஈவா டேப்லெட். இந்த டேப்லெட்னுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இந்த டேப்லெட்டை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன், எதுக்காக இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். பொதுவாக லேடிஸ்க்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், இல்லைனா அவங்களுடைய முடி ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதை போக்குறதுக்காக, ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்காகவும், அவங்களுடைய முடியினுடைய டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டேப்லெட் பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் முடிக்கு தேவையான நியூட்ரிஷனை இந்த டேப்லெட் கொடுக்குது. ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை இது குறைக்குது. முடிக்கு தேவையான சப்ளிமெண்ட்டாக இந்த டேப்லெட் பயன்படுது. இந்த மருந்து ஒரு ஸ்டெராய்டு கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த விதமான பெரிய அளவில் பக்க விளைவுகள் இருக்காது. இந்த மருந்தில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னா, பயோட்டின், விட்டமின் B7 சொல்லக்கூடிய பயோட்டின் இருக்குது, அயன் இருக்குது, ஜிங்க் இருக்குது, செலினியம் இருக்குது, காப்பர் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் B3 இருக்குது, போர்கேச் ஆயில் இருக்குது, கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்டட் இருக்குது, கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்டட் இருக்குது, மயோ இனசிட்டால், சோலின், N-அசிட்டைல்லைசிஸ்டைன் போன்ற பல விதமான நியூட்ரிஷன் இதில் இருக்குது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷனை இந்த மருந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு, கெரட்டின் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து, ஸ்கேல்ப்புக்கு பிளட் சர்க்குலேஷனை ஃப்ரீயாக பிளட் ஃப்ளோ போகிறதுக்கு இது உதவி பண்ணுது. ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் இருந்தால், அதாவது ஹேர் ரூட்ஸில், ஹேர்னுடைய வேரில் ஏதாவது ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணுது. ஹேர் க்ரோத் சைக்கிளை சப்போர்ட் பண்ணி, ஹேர் க்ரோத் சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை டெவலப் பண்ணுது. ஸோ இதனால் ஹேர் ஃபால் குறையுது, ஹேர்னுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஹேர் நல்லா க்ரோத் ஆகுது, ஹேர்னுடைய ரூட், அந்த வேர் ஸ்ட்ராங் ஆகிறது இல்லாமல் ஹேருக்கு தேவையான பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஏதாவது இருந்தாலும் ஹேருக்கு தேவையான ஆக்சிடேட்டிவ் மேம்படுத்துறதுனால முடி வளர்த்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்த மருந்து எடுத்துக்கிறதுனால முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, ஹேர்னுடைய திக்னஸை இன்க்ரீஸ் படுத்துது, ஹேர்னுடைய ரூட்டு, அதனுடைய வேரை ஸ்ட்ராங் பண்ணுது, ஹேர்னுடைய கலரை, பிளாக் கலர், ஹேர்னுடைய பிளாக் கலர், நேச்சுரல் பிளாக் கலரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன், பிளட் சப்ளைஸ் எல்லாத்தையுமே சரி செய்ய இது உதவுது. இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு டேப்லெட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது காலையில் இல்லைன்னா நைட்டு, உங்களுடைய கன்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டாக்டருடைய அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டேப்லெட் எடுத்துங்க. அடுத்து, இந்த மருந்தை நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்தால் தான் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஹேர் க்ரோத், ஹேர் லாஸ் எல்லாமே கிடைக்கும். பிகாஸ் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்லேருந்து, பிளட் சப்ளைலேருந்து எல்லாமே சரி செய்வதற்கு குறைஞ்சது 2 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு ப்ளோட்டிங் ஆகிறது, வயிற்றில் சத்தம் ஏற்படுவது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், கொமட்டல், அப்புறம் சில பேருக்கு ஹெட்டேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து சில பேருக்கு ஸ்கின் ரேஷஸ், அலர்ஜி இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக கவனமாக யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, இல்லைனா அயன் ஓவர்லோட் கண்டிஷனால், அயன் அதிகமாக இருக்கிறனால ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்க, இல்லை அப்படின்னா மல்டிபிள் சப்ளிமெண்ட் டெய்லி நிறையா எடுத்துக்கிறாங்க, இவங்க எல்லாரும் இந்த மருந்து எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கிராக்லோ ஈவா டேப்லெட் மட்டும் எடுத்தால் போதுமா ஹேர்லாஸுக்குனா? போதாது. ஏன்னா ஹேர்லாஸுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. அயன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, தைராய்டு ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, PCOS, ஹார்மோன் இம்பேலன்ஸு, ஜெனட்டிக் ஹேர் லாஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டேப்லெட்டு மட்டும் எடுத்தால் போதாது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு சிவியரான ஹேர் லாஸ் ப்ராப்ளமாக இருக்குது, ஹேர் ரொம்ப அதிகமாக கொட்டுது அப்படின்னா உடனே ஒரு டெர்மட்டாலஜி டாக்டர் போய் பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். அடுத்து, இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்ணும். ரெண்டாவது, நல்லா தூங்கணும். உடம்புக்கு தேவையான
முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம். ஸோ நல்லா தூங்குங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. விட்டமின் டி மற்றும் அயனுடைய லெவலை செக் பண்ணுங்கள். விட்டமின் டி கம்மியாக இருந்தாலும் முடி கொட்டும், அயன் கம்மியாக இருந்தாலும் முடி கொட்டும். ஸோ இது ரெண்டுமே செக் பண்ணி இதனுடைய லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகும். அடுத்து ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணணும். ஹேர் ஆயில் மட்டும் பத்தாது, விட்டமின் இ இல்லைன்னா ஹேர் ஆயில் கூட மற்ற வேறு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து பயன்படுத்திங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கிராக்லோ ஈவா டேப்லெட்ஸ் பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும், அது கூட என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.